பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சொல்லதை பார்த்தா ஆளை இல்லாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் சத்தமாக. ஆமாம், கஞ்சிக்குழி ஃபுல் காஸ்பல் சபை விசுவாசிகளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுவீங்க. நான் நம்புகிறேன். இன்னும் சத்தமாக 2 கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இந்த மாலை நேரத்தில் இந்த 2வது நாள் கூடுகையில் கர்த்தர் அடியனை கொண்டு வந்து உங்கள் முன்பதாக பாட கர்த்தர் வைத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த இடத்துல என்னை அழைத்த பாஸ்டருக்கும், ஆமேன், பாஸ்டருடைய மகன் அருமை என்னுடைய அன்பு நண்பர் பாஸ்டர் அஸ்பாஸ் அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்து இங்கே இருக்கிற ஒரு ஊழியர் விசுவாச குடும்பங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமாம், எத்தனை பேர் என் பக்கத்தில் என் வலது பாரிசத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று நம்புகிறீங்க? ஆமாம், எத்தனை பேர் என் கூட கர்த்தர் அசைவாடி கொண்டு இருக்கிறார் என்று நம்புகிறீங்க? ஆமாம், முதல் நாள் இருந்ததை காட்டிலும் இந்த 2வது நாளை கர்த்தருடைய அசைவாடுதல் மிகவும் பலமாக இருக்கும் என்று எத்தனை பேர் நம்புகிறீங்க? அந்த நம்பிக்கை உள்ளவங்க மாத்திரம் கண்களை மூடி உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரும் அங்கங்கு பார்க்க வேண்டாம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை உயர்த்தி நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்துவோம். அவருடைய நாமம் உயரட்டும், அவங்க நாமம் மாத்திரம் உயரட்டும். ஆண்டவரே, உங்க நாமம் மாத்திரம் உயரட்டும். We lift up your name, Lord. உங்க நாமம் மாத்திரம் உயரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. சத்தமாய் வலது கரத்தை மாத்திரம் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த ஆரம்ப நேரத்தில் இந்த தெய்வ மகிமைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும், எங்க சுயங்களெல்லாம் உடைக்கப்படட்டும். எந்த ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாயினால அறிக்கை, ஆண்டவரே, நான் அல்ல, என்னுடைய தேவன் எங்களோடு கூட இருந்து வாசம் பண்ணுவீராக. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். சத்தமா நீங்க மாத்திரம் ஆரம்பத்துல இருந்து அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தேவ மகிமை நம்மை நிரப்புகிறது, ஒரு தேவ மகிமை நம்மோடு கூட இருந்து வாசம் பண்ணுகிறது. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும், உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உங்க நாம மாத்திரம் ஆமென் சிறந்திருக்கிறதாய் காணப்படட்டும். உங்க நாம மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதாய் காணப்படட்டும். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் உலாவுகிற தேவன், எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா.
ஆமா, நீங்க சத்தம் போடுற சத்தத்தை பார்த்தா வரக்கூடிய ஜனங்களும் போயிடுவாங்க. கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா ஆமா, ஆயத்தமா இருக்கக்கூடியவங்களும் கிளம்பி வந்துருவாங்க. சத்தமா சொல்லாமா ஹalleluya ஹalleluya. ஆமென். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல். ஆமென். பாஸ்டர் ஜான்சன் ஜாய்சன் அவருடைய பாடல். ஆமென். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர். பாட்டு புக்கில் இல்லை. ஆமாம், எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்ச பாடல் தான், தெரியாத பாடலாக இருக்காது. ஆமாம், எல்லாம் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை சேர்ந்து பாடலாமா? நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யார் உண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. ஆமென். யார் உண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்ததான ஒரு பாடல். இந்த கவி சொல்லுகிறது, போற்றப்படத்தக்கவர் அவர்தான். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், மனுஷனை புகழ்ந்து மனுஷனை போற்றுனா ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவரை போற்றி துதித்தாதான் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு நன்மை கிடைக்கும், ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆண்டவரிடத்திலிருந்து பாதுகாப்பு உண்டு. எத்தனை பேர் நம்புகிறீங்க? என்னோடு கூட சேர்ந்த கவியை சேர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமா நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே ஆராதனைக்குரிய. யாருண்டு யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே ஆராதனைக்குரிய. ஒருவரே நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். போற்றப்பட புகழப்படத்தக்கவர் நீரே. பரிசுத்த நாமம் உள்ளவரே, எங்கள் பரலோக தேவனே. பரிசுத்த நாமம் உள்ளவரே, பரலோக தேவனே. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு, நீங்க மாத்திர சத்தமாய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரிய. ஒருவரே நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மாறாத இயேசுவே, மன்னாதி மன்னனே. மாறாத இயேசுவே, என் மன்னாதி மன்னனே. யாருண்டு உமக்கு நிகரா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாருண்டு உமக்கு நிகராய், யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. உம்மை போல் நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தேவனே.
சாவை வென்ற தேவனே, யாருண்டு யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாருமில். கரங்களை பலமா தட்டி சொல்லாமா? யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே ஒருவரே. சத்தமா சொல்லாமா? ஒருவரே. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே, நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரிய. யாருண்டு யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாருண்டு யாருண்டு உமக்கு நிகரா. ஓ யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே ஒருவரே ஒருவரே. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்கு தகுதியான தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பழைய பாடல், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும். ஆமென். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய். ஆமென். அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாமா? சேர்ந்து உற்சாகமாய் எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரியதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆடல் பாடல் உங்க சத்தம் கேட்கட்டுமே. ஆனந்த துதி ஒலி, ஆடல் பாடல், ஆடல் பாடல் சத்தமும் தோனி. ஆகாய ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.
ஆதிநிலையேகிடுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாகும். மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி, ஆடல் பாடல் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை வாக்கியம். நீரெந்தன் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்லாத போற்றிய பாதம் பணிவோ. அநாதி தேவனே அடைக்கல பாரினில், அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனே அடைக்கல பாரினில், அநாதையாவதே இல்லை. ஆனந்த
துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி. கரங்களை தட்டி, கடைசியா கரங்களை முழு பலத்தோடு தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். மிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. கரங்களை நல்லா உயர்த்தி அல்லேலூயா. இன்னும் நல்ல கரங்களை அசைத்து அல்லேலூயா. ஆமென். சோதரம். சங்கீதங்கள் புஸ்தகத்தில் இப்படி ஒரு வசனம் உண்டு. மான்கள் நீரோடையே வாஞ்சித்து கதறுகிறது போல, ஆமேன், என் ஆத்துமா உண்மையே நோக்கி ஆமேன் கதறுகிறது. நீரோடைனாலே ஆமேன் ஆண்டவருடைய பிரசன்னம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஒரு எப்படி ஒரு தண்ணி தாகம் எடுத்தா அந்த மானு நீரோட எங்க இருக்கு, நீரோட எங்க இருக்குன்னு தேடி அலைகிறோமோ, நம்மளும் அப்படிதான்ல. சில நேரத்தில் வெயிலில் அலைஞ்சு எடுத்துட்டு வந்தா தண்ணி எங்க இருக்குதான் தேடும் இல்ல. அது மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடணும். இதை சொல்லும்போது ஒரு சின்ன காமெடி நினைவுக்கு வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா வெயிலில் நல்லா அலைஞ்சு எடுத்துட்டு சுற்றிட்டு வந்தாங்க. உள்ளே வந்தாங்க, ஒரு பாட்டிலில் தண்ணி இருந்துச்சு. தண்ணி எடுத்து மடக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அரை பாட்டில் குடிச்சாச்சு. அரை பாட்டில் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தண்ணியை பார்த்தா அது தண்ணி இல்லாத மண்ணெண்ணெய். விஷயம் அப்போதான் புரியுது, தண்ணியை குடிக்கல, எதை குடிச்சிருக்கு. ஆமென். அவ்வளவு தாகம். நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய தாகம் பிரசன்னத்துக்கு மேலே அப்படி இருக்கணும். ஆமென். ஆராதிக்கும் போது, அப்பா உங்க பிரசன்னத்துக்குள்ள என்னை கூட்டிட்டு போங்க, அவங்க கிருபாசனத்துக்குள்ள என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அந்த பிரசன்னத்தை யாரு வாஞ்சிக்கிறாங்களோ, நான் சொல்றேன், பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைங்க ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆமேன் சோதரம். 2 வீடு இருந்துச்சு. ஒரு வீட்டுக்கு பயங்கர பிரச்சனை, அதே பிரச்சனை, பெருங்காற்று பெரும்புயல். இந்த வீட்டுக்கும் அதே பிரச்சனை. ஆனா ஒரு வீடு விழுந்துருச்சு, இன்னொரு வீடு விழுவல. காரணம் என்ன தெரியுமா? அது கண்மலையின் மேல கிறிஸ்துங்கிற சமூகம், கிறிஸ்துங்கிற பிரசன்னத்துக்கு மேல யார் அஸ்திபாரம் போட்டு நீச்சல் அடிக்கிறாங்களோ அவங்களை எத்தனை புயல் காற்று வந்தாலும் அசைக்கவே முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? ஒரே ஒரு பாடலை பாடி ஆமேன் நாம நல்ல ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறோம். பாடல் புஸ்தகத்தில் பாடல் தாளில் 10வது பாடல், மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே. எஃப் மேஜர் பிடிச்சு பாருங்க. Thank you Lord. எப்ராஹீமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராஹீமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? பாடி அப்ப நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? Thank you Lord. கொஞ்சம் நல்ல உற்சாகமாய் அப்பாவை ஆராதிக்க வந்தவங்க பிரசன்னத்துல கரம் தட்டி ஆமென்.
ஹalleluya. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் அணைத்து கொண்டீரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டீரே. எப்ராயிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். சபை சொல்லுங்க. எப்ராயிம் எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி. சபையார் சொல்லலாமா? ஆமே. நல்ல சந்தோஷமாய் எப்ராயிமே எப்ராயிமே தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. சொல்லுங்க. தாயை போல என்னை சுமந்து செல்பவரே, ஓ தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே. சிலருக்கு தீர்க்க தரிசனமான பாடலா எடுத்துக்கோங்க. ஆமென். எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டீரே. ஆமா, நல்ல அன்பு அல்லவா? ஓ நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டீரே, நல்லவனாக்கி. இந்த வார்த்தையை அப்பாவை பார்த்து சொல்லுங்க. நல்லவனாக்கி, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டீரே. ஆமென். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், ஜீசஸ். எப்ராயிமே ஹalleluya. உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே தகப்பனே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை. ஆமா ஆமா ஹalleluya. எப்ராயிமே எப்ராயிமே
உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராயிமே. சந்தோஷமா சொல்லுங்க, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராயிமே. நல்ல ஒரு கைதட்டு ஆண்டவருக்கு கொடுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஆமென். ஓசியா புஸ்தகம் படிச்சீங்கன்னா ஓசியா 1வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் எப்ராயிமை என்னெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லுவார். உனக்கு உன் கட்டத்தில் நுகத்தடிய வைப்பேன், உனக்கு நான் ஒரு பால சிங்கமாக இருப்பேன், நான் உன்னை பீறி போடுவேன், நீ செஞ்ச பாவம் அப்படி, அதனால நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன் தலைமுறை இருக்காது அப்படி இப்படின்னு 1வது அதிகாரத்திலேருந்து 10வது அதிகாரம் வரைக்கும் சொன்ன ஆண்டவர் 11வது அதிகாரத்தில் இப்படி சொல்ல ஆரம்பிப்பார். ஆமென். நான் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றால உன்னை இழுத்தேன் எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சில நேரத்தில் நாமளே தவறுனாலும் அப்பா ஆமேன் ஒப்பு கொடுக்கறது மாதிரி ஒப்பு கொடுப்பாரு, மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்கறது மாதிரி ஒப்பு கொடுப்பாரு, ஆனால் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமேன் சொல்லுவீங்களா? அதில் ஒரு அழகான சரணம், தூரம் போன என்னை தேடி வந்தீரே. ஹல்லேலூயா. இந்த ஆதாமுடைய காரியத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் பாவம் செய்த பிறகு அவருடைய கால்கள் ஆதாமை தேடி வந்து, ஆமேன் சோத்திரம், வேதம் சொல்லுது ஆண்டவர் அவனுடைய ஆமேன் சோத்திரம் ஆமேன் சோத்திரம் சரீரத்தை மூடுவதற்கு ஒரு தோல் உடைய தச்சாராம். யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு பிறந்த ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் அது உடுக்க தெரியுமா? உடுக்க தெரியாது, அப்படிதானே? பிறந்த குழந்தைக்கு ட்ரெஸ் உடுக்க தெரியாது. அப்ப அம்மாவோ அப்பாவோ அந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸை என்ன பண்ணணும்? உடுத்தி. அவன் நான் நினைக்கிறேன் ஆண்டவர் ஆதாம நிப்பாட்டி ட்ரெஸ்ஸை தச்சு, எப்படி சின்ன குழந்தைய கையை உள்ள விட்டு காலை உள்ள விட்டு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருப்பாரோ, போட்டு விடுவோமோ, அதே போல ஆதாமுக்கு அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிருப்பாரு? ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தூரம் போன என்னை தேடி வந்தீரே. இந்த சரணத்தை பாடி எல்லாரும் ஆராதிக்கலாமா? அப்பா சமூகத்தில் எல்லாரும் எழுமி நிற்கலாமா? பிரசன்னத்தில் அப்பா சமூகத்தில் எழுமி நின்று, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டீரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டீரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டீரே. ஒரு விசை கூட நல்லவனாக்கி நல்லவனாக்கி எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே. நல்ல ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி, இந்த மைதானத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தையை பாடி ஆண்டவர் ஆராதிக்க பார்க்கலாம். ஆமென். விசுவாசத்தோடு பாடுங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். மனுஷனுக்கு முன்னாடி ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். நடத்துவார், நித்தமும் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் ஓ, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. நல்லா முழுவலத்தோடு கரம் தட்டி, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே. உன்னை ரீவால ஹந்தர சதனரதோ, ஓ ரீவால ஹந்தர ஹதுனவோதனா. சொல்லுங்க, எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்,
உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே, உன்னை ஆமென் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட தெரிந்த பாடல் தானே, அப்பாவா நல்லா ஆராதிங்க. ஓ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஆமென். உலகமே எதிர்த்து வந்தாலும் ஆண்டவர் இருக்கும்போது எதிராய் நிற்பவன் யார்? ஒரு விசை இந்த வார்த்தைய, கர்த்தர் நம் சார்பில். எத்தனை மனிதன் எழும்பலாம், எத்தனை பிரச்சனை வாழ்க்கையில வரலாம், எத்தனை போராட்டம் வரலாம், சொல்லுங்க. கர்த்தர் நம் சார்பில், ஆமென், நமக்கு எதிராய். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம். ஆமென் ஆமென். அவரே அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். எத்தனை பேர் இந்த மைதானத்துல பாரத் அப்பா மேல ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஒரு விசை கூட வாழ்வை வாழ்வை வேதம் சொல்லுகிறது, என் மேல உன் பாரத்தை வை, நீ ஏன் கலங்கி தவிக்கிற, நீ ஏன் பயப்படுற? அவன் சொல்லுங்க, வாழ்வை கர்த்தருக்கு, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி. இந்த மைதானத்துல கலக்கத்தோடு வந்த பிள்ளைகளே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னவர். ஆதரிப்பார், அதிசயம். சொல்லுங்க, கர்த்தர் மேல் பாரத்தை. சோதனையில நடக்கிறீங்களா? சோதனையில நடக்கிறீங்களா? பாடுகள் நெருக்குதா? அப்பா மேல இந்த மைதானத்துல பாரத்தை இறக்கி வச்சு நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி, நான் தகப்பனிடத்துல என் பாரத்தை கொடுக்க போறேன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி, அப்பா என் பாரத்தை நீங்க எடுத்துக்கோங்கப்பான்னு சொல்லுங்க. என் பாரத்தை நீங்க எடுத்துக்கோங்கப்பா, என் நுகத்தடிய நீங்க எடுத்துங்கப்பா. என்னால நடக்க முடியல டாடி, என்னால நடக்க முடியலப்பா, நீங்க என்ன நடத்துங்க, என் பாரத்தை உங்கள்கிட்ட கொடுக்கிறேன், நீங்க பார்த்துக்கோங்கப்பா. எத்தனை பேர் இந்த மைதானத்துல சொல்ல முடியும்? அவன் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிப்பேன்னு நினைக்கிறீங்களா? இந்த மைதானத்துல அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து, நல்ல முழுவலத்தோடு கரம் தட்டி, முழுவலத்தோடு கரம் தட்டி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்ற தெய்வம். எத்தனை பேர் இந்த மைதானத்துல, அப்பா இதுதான் என் ஆபத்து, இந்த ஆபத்துல உங்களை நோக்கி பார்க்கிறப்பா, என்ன நீங்க விடுவிப்பீங்களான்னு கேட்க முடியுமா?
முடியுமா? மனுஷனிடத்துல உங்க சோதரம் ஆபத்தை சொல்ல முடியுதே. இந்த ஆராதனை வேளையில அப்பாவை பார்த்து இந்த காரியம் எப்படி ஆண்டவரே, இது எப்படி சாத்தியமாகும் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் மேல் வாரத்தை எத்தனை பேர் வைக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். இந்த மைதானத்தில் எத்தனை பேர் இயேசு போதும்னு நினைக்கிறீங்க? 2 கரம் உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து. உங்களை சுற்றி எவ்வளவு நெருக்கம் இருக்கலாம், ஏசப்பாவை பார்த்து இந்த வார்த்தையை எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்க போதும். நெருக்கலாம், சோதனை பெருகலாம், நீங்க போதும், நீங்க ஆமென். வேதத்துல மொர்தெகாய் குறித்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லியிருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, மொர்தெகாய் அரண்மனையில் வாசலில் உட்கார்ந்து இருப்பாராம். மொர்தெகாயினுடைய வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் குளிக்கணும், ட்ரெஸ் மாட்டணும், பவுடர் எல்லாம் போடணும், போய் அரண்மனையில் வாசலில் உட்காரணும், திரும்ப என்ன பண்ணணும், சாயந்தரம் இருட்டிருச்சா எழும்பி வீட்டுக்கு போகணும். ஆமென் சோத்திரம். ஆண்டவர் பார்த்தாரு, மொர்தெகாயே நீ அரண்மனை வாசலில் உட்கார்றவன் இல்லை, நீ அரண்மனைக்கு உள்ள உட்கார்றவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் பார்த்தார், நீ வாசலில் உட்கார்ந்தது போதும், சில நேரத்தில் வாசலில் உட்கார்ந்தது போதும், நீ அரண்மனையில் உட்காரணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டா முழு தேசத்தையும் உங்களுக்கு விரோதமா எழுப்புவார். ஆமென். வேதம் சொல்லுது, யாரு தெரியுமா ஆமான்ட்டு போய் போட்டு கொடுத்தது? மொர்தெகாயினுடைய நண்பர்கள். மொர்தெகாயினுடைய நண்பர்கள் போய் சொல்றாங்க, இவர் உன்னை வணங்கல அப்படின்னு. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை அரண்மனைக்கு உள்ள கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா சுத்தி இருக்கிற நண்பர்களை வச்சு ஆண்டவர் பிரச்சனை உருவாக்குவார். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனமா வருதுன்னு எனக்கு தெரியல. அன்பு தெய்வ பிள்ளையே, அன்பு தெய்வ பிள்ளையே, இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற சோதனை எதுக்கு தெரியுமா? நீ நினைக்கலாம் வாசல்லே நான் அமைதியா உட்கார்ந்து இருக்கலாமே. இல்லம்மா மொர்தெகாயே, நீ வாசல்ல உட்கார்றவன் கிடையாது, நீ அரண்மனையில் ராஜாக்க பக்கத்துல உட்கார வேண்டியவன். ஆமென். சும்மா இருந்த உனக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு போராட்டம்? சும்மா இருந்த உனக்கு ஏன் தெரியுமா நண்பர்கள் முதுகுல குத்துறாங்க? காரணம், நீ அரண்மனைக்கு உள்ள. ஆமென். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை விட்டா யாரும் இல்ல. மொர்தெகாயே, நீ ஏன் கலங்குற? நீ ஏன் பயப்படுற? பயப்படாத, கலங்காத. நீங்க நீங்க ஆமென். நீ இப்பொழுது அனுபவிக்கிற பாடு, உன் குடும்பத்துல திடீர்னு வந்த புயல் காற்று எதுக்கு தெரியுமா? கர்த்தர் உங்களை குறித்து வைத்த நோக்கம் நிறைவேறுவதற்கு. நீ அடுத்தவனை நமஸ்கரித்த இவ்வளவு நாள், ஆனா இனிமே உன்னை நமஸ்கரிக்கும் காலம் வரும். சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும்.
நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கலக்கமில்லையே. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. சொல்லுங்க, என் கோலை செய்யும் தெய்வம். எத்தனை பேர் நம்புறீங்க? அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை. உள்ளத்துல இருந்து நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஆமென். நீங்க ஹல்லேலூயா. இப்பொழுது அனுபவிக்கிற பாடுகள் நிச்சயம் ஒரு நாள் உங்களை பாட வைக்கும். சொல்லுங்க, நீங்க நீங்க போதும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். சொல்லுங்க, நீங்க போதும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னை புடமிடுவார், புடமிடுவார். புடமிட்ட பின் சுத்த பொன்னாக விளங்க செய்வார். அவர் என்னை புடமிட்ட பின் சுத்த பொன்னாக விளங்க செய்வார். இப்பொழுது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற புயல் காற்றும் கொடுங்காற்றும் அவன் உங்களை அழிப்பதற்கல்ல. மொர்தெகாயே, நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்துல உன்னை உட்கார வைக்க ஆண்டவர் எடுத்த பாதைகள். முழு பலத்தோடு கரங்களை தட்டி எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை நடத்துகிறார். அவர் என்னை தப்புவிப்பார், அவர் என்னை வாழ செய்வார். ரெண்டு கரம் உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். கவனிங்க, ஆண்டவர் மரித்தவனை உயிரோட எழுப்ப கல்லறைய திறக்கிறேன்னு சொன்ன உடனே, ஆமென், சோத்திரம். மார்த்தாள் சொல்றா, ஆண்டவரை திறக்காதீங்க, 4 நாளாயிருச்சு, இனி திறந்தா நாத்தம் எடுக்கும். ஆமென். சில நேரத்துல ஆண்டவர், நம்ம நினைப்போம், ஆண்டவரே ஆண்டவரே கல்ல புரட்டுறீங்க, புரட்டாதீங்க ஆண்டவரே, என்னால தாங்க முடியாதப்பான்னு நீங்க நினைப்பீங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் கல்ல புரட்டுறாருன்னா மரித்தவனும் உயிரோடு எழும்புவான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு ஒரு சோதனையில நடத்துறாருன்னா அது அவர் எனக்கு வைத்த ஸ்தானத்தில் என்னை கொண்டு போய் அமர செய்ய. மொர்தெகாயே, நீ வாசலில் அமருகிறவன் அல்ல, நீ அரண்மனைக்குள்ளாக. கரம் தட்டி எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஆமென், ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் பாடி ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல பலனுக்காய் ஸ்தோத்திரம். மீதம் இருக்கிற பகுதிகளை கரங்களுக்குள்ளாய் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதா.